சிவத்திலே சக்தி சக்தியிலே நாதம் நாதத்திலே விந்துவிலே சதாசிவம் சதாசிவத்திலே மகேஸ்வரன் மகேஸ்வரே ருத்ரன் ருத்ரவிலே விஷ்ணு விஷ்ணுவிலே பிரம்மா பிரம்மாவிலே ஆகாயம் ஆகாயத்திலே வாயு வாயுவிலே தேவு தேவிலே அப்பு அப்புவிலே பிருதிவி பிருதிவிலே அன்னம் அந்த அன்னத்தினால் தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்வன இட வாழ்வன ஊர்வன என்று சொல்லப்பட்டு 80 தோற்றமும் 84 லட்சம் சிவராசிகளும் படைக்கக்கூடிய எனது அந்த பிரமதேவனை கண்டு ஆசைப்பட்டு அதற்கு அடுத்தார் போய் இசை நாடகம் என்று சொல்லப்பட்ட முத்தொழிலுக்கும் ரிக்கு யசு சாமம் அதர்வனம் என்று சொல்லப்பட்டு 4 வேதத்திற்கும் வேதாந்தம் வைசேடியம் பாட்டம் பிரபாரம் பூர்வ மீமஞ்சை உத்தம மீமஞ்சை என்று சொல்லப்பட்டு 6 சாஸ்திரத்திற்கும் காமிஷம் யோகம் இந்தியம் காரணம் அகிகம் தீக்மம் சுஷ்மம் சமுத்திரம் அஞ்சமான் சுப்ர வேதம் இசைய விசவாசம் ஸ்வயம் பூம் அன்னம் வீரம் ரப்ப விமலம் சந்திர ஞானம் விம்மம் விளடிதம் எழுதிதம் சித்தம் சந்தானசாரம் வேரத்தமும் பாரமேச்சரம் கீரம் வேதம் வாதனம் என்று சொல்லப்பட்ட 28 ஆகமத்திற்கும் ஆதலாருக்கு சாலை ஓதலார் புனவு அரசமயத்தார் குன்றி பசிவிற்கு வாயிலை சிறைச்சோறு ஐயம் தென்மடம் நாள்கள் பறவைச்சோறு மகப்பறிவித்தல் மகவளத்தல் அறவேற்படும் சொல்தல் சுண்ணம் நோய் மருந்து தலைக்கெண்ணெய் பெண்போகு வண்ணா நாவிதன் கண்ணாடி ஆதோலை வெண்மருந்து பிரதர் காத்தல் தண்ணீர் பந்தல் மடம் கடன் சோலை ஆவிர் என்பதை விளங்கியிருக்கிறது ஏறு விடுதல் விளையாடுத்துறையார் கண்ணியதான மன்னானம் சொல்லப்பட்டு 32 தர்மத்திற்கும் 64 கலைஞானத்திற்கும் 108 சரஸ்வதி தரத்திற்கும் 6 அங்கத்திற்கும் ஆதாவா விளங்கக்கூடிய இறைதாவாய் கலைவாணியை கண்டு ஆசைப்பட்டு அதற்கு அடுத்தாற்போல் கையிலே எங்கே சென்று என்பெருமான் சிவபெருமானை கண்டு பணிந்து பராசக்தியின் அனுக்கிரகம் பெற்று திரேதாயுகம் தாபரயுகம் கலியுகம் இந்த 4 யுகத்திலே நடந்து கொண்டிருப்பது கலியுகம் இந்த கலியுகத்திலே கந்த பெருமானுக்கு தொண்டு செய்யும் வண்ணமாக ஏன் வந்து கொண்டிருக்கின்றோம் அசேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கலிப்பிரியா கந்தா கழகப்பிரியா நாரதா என்ற சொல்லின்பட ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடம் தங்கினாலும் ஒரு கழகம் செய்யாது போனாலோ என் தமையன் தக்கனிட சமத்தின்படி என் சிறசானது 1008 சுப்புரா ஏன் தர வெடிக்கிறதுல உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷம் நீ சொல்லியா என்ன காரணம் என்ன போட்டி முறையில என்ன காரணம் இல்ல சாமி ஏன் தர வெடிக்கிறதுல உங்க 4 பேருக்கு என்ன சந்தோஷம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா வர்ற 4 பேருக்குள்ள இதைத்தான் சொல்றீங்க சரி இதைத்தான் சொல்றீங்க ஒரு நாளைக்காவது இந்த தலை வெடிக்க மாட்டேன் வெடிக்குமுங்க கலகம் நடக்காம இருந்தா தானே வெடிக்கும் சரி கலகம் நடக்காம இருந்தா தானே சரி எந்த வழியில கலகத்தை உண்டு பண்ணிடுறோம்ல இங்க வந்தாலே கலகம் தானங்க ஆமா அதாவது நாரதர்களுக்கு நன்மையில முடியும் சரி அப்ப நல்ல விஷயம் தானங்க அதனால கலகம் என்னைக்கு நடக்கலையோ அன்னைக்கு தான் வெடிக்கும் அதனால ஒன்னும் கவலைப்பட வேணாம் யாராவது எத்தொழில் செய்தாலும் அத்தொழில் விக்னம் இல்லாத இருக்க விநாயகனை வணங்க வேண்டும் அதனால விநாயகனை வணங்கிட்டு நடக்க வேண்டிய காரியத்தை கழிப்போம் திருவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் சென்றொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் வருவாக்கும் வாழ்நாள் ஆனவரும் ஆணை முகத்தினை காதலால் ஊப்பார் நண்பர் என்று கபிலதேவர் சொன்னது போல அந்த கணவதியை வணங்கிவிட்டு பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை கழிப்போம் நாராயணன் நமக்கு ஒரு மணி எதிர் ஒலிக்கிற
ஓங்காரம் ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட இடித்த முனையறுத்து பொற்பாதம் காணப்பட்டால் மனித பிறகு வேண்டும் இந்த மாநிலத்தில் என்று திருநாவுக்கரசர் பாடியது போல எனது பாட்டன் கண்ணனை வணங்கிவிட்டு பிறகு நடக்க வேண்டிய காரியத்தை கவனிப்போம். நாராயண நமக. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழுமலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா
ஆயுதம் கொண்டு இச்சையை தவிர என்போ இந்திரலாம அச்சுதை பெறுதி வேண்டி நாரங்கமா நகருளானே என்று தொண்டர் அடிப்படை அறிவார் கூறியது போல பொதுநலத் தொண்டானால் பொதுநலத் தொண்டாக உருவாட பாடல். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், நிறைவே காணும் மன வேண்டும். நிறைவா அடையை தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வல்லா நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் எங்கும் நிறைந்திடவே. இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் எங்கும் நிறைந்திடவே. சமயம் சாரம் தழைத்திடவே, சமயம் யாவும் செலுத்திடவே. சமயம் சாரம் தழைத்திடவே. எங்கும் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வல்லா நிலை வேண்டும். அன்பும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையம் மலர்ந்திடவே. அன்பும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையம் மலர்ந்திடவே. நெறிகள் உங்கள் வாழ்ந்திடவே, நெறிகள் மனிதன் வாழ்ந்திடவே. நெறிகள் மனிதன் வாழ்ந்திடவே. நேர்மையில் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். நிறைவே காணும் மன வேண்டும், நிறைவா அழகை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். ஆக பச்சை மலமாவளம் மீறி கவனமாய் கவலை செக்கல் என்ன பண்றாங்க? குயிலின மதுவை செய்ய கொங்கனை குணங்கு மங்கை அகலில் மலையாடும் அலங்கனை செய்ய புதுமலர் பண்ணுகின்ற துயிலின தும்பி காலை செவ்வள்ளி மனவர சொல்லி கற்பனை கேட்டாத திருச்சொலியை வர்ணித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே நதியோரமாக நதியோரம் நாணல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது நானந்த ஆனந்தம் என் சொல்ல
எம் மனச பறி கொடுத்து எம் மனச பறி கொடுத்து மனசில் இடம் கத்து தந்த வித்தைகள் காட்டட்டும் கண்ணே கண்ணே என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்ச என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்ச தந்த வித்தை காட்டட்டும் கண்ணே கண்ணே கத்தோட பறி கொடுத்து சின்ன கண்ணூர் என்னை பத்தாடு கண்ணங்கள் காதல் சின்ன சின்ன கண்ணூர் என்னை பத்தாடு கண்ணங்கள் காதல் ஓடி நின்றுக்குள்ளே ஒரு ஜோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி இன்பம் வைத்தார் அழகே அருகே பரணாமா அழ வந்தாய் என்ன பட்டம் இனிமேலும் என்ன வைக்கும் உன் பொங்கல் தண்ணீர் ஊஞ்சல் கட்டி தாய்நாடவா என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்ச என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்ச கத்த தந்த வித்தை எல்லாம் கட்டட்டும் மகனே கண்ணே கத்த தந்த வித்தை எல்லாம் கட்டட்டும் மகனே கண்ணே என் மனச பறி கொடுத்து என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்ச என் மனச பறி கொடுத்து மனசில் இடம் பிடிச்ச கத்த தந்த வித்தை எல்லாம் கட்டட்டும் மகனே கண்ணே கத்த தந்த வித்தை எல்லாம் கட்டட்டும் மகனே கண்ணே இவ்விடத்திலே சப்த ரிஷிகள் சப்த கண்ணில் வந்து நடமாடும் இடமாக தெரிகின்றது. இவ்விடத்தில் ஏதேனும் சத்தம் கேட்கிறதா என்று உற்று கவனிப்போம். நாராயண நமக என்ன சோ ஆலோலம் சோ என்ன ஒரு அற்புதமான காணம். ரொம்ப நாளாவே காணும். ஆமா ஒரு 2-3 வருஷமா நாடகமே வைக்க முடியல. சொல்ல போனோம்னா இது என்னுடைய சொந்த ஊர். இந்த 2012 இந்த மேடையில தான் இந்த மாயாவருடைய அருளாலும் நல்லவராடி அருளாலும் மற்றும் முத்துமாரியம்மன் அருளாலும் அரங்கேற்றம் பண்ண 2012 மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய 5 கிராமத்து பொதுமக்களுக்கும் மற்றும் நமது பாப்பாவுடைய இளைஞரவர்களுக்கும் அப்புறம் நம்ம கபடி குழுவுக்கு நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். அந்த வகையில் மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கு நம்ம சொந்த ஊர்லேயே ஒரு நடிகர் இருக்காரு, அவரை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த நாடகத்தை நீங்களே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கொடுத்த நமது இளைஞர்களுக்கு பாப்பாவுடைய இளைஞர்களுக்கு மற்றும் 5 கிராமத்து பொதுமக்களுக்கு மனமார்ந்த இத்தருணத்திலே இருவரும் கூப்பி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்களுக்கு நல்ல முறையில் என்னால் முடிந்தறிவி நிகழ்ச்சியை நல்ல முறையில் முடிச்சு தருவேன் அப்படிங்கிறதையும் உறுதி கூறி இந்த இடத்திலே இந்த பெண்மகளின் குரலை வர்ணிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலே என் அன்பு மாமா சத்யா பிரவீன் அவர்களுக்கு நன்றி கூறி அன்பளிப்பு அருமை மாப்பிள்ளை சி சுரேஷ் அவர்கள் அருமை பங்காளி சத்யா பிரவீனை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் சொல்லுங்க. நன்றி. அருமை மாப்பிள்ளை சுரேஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எனது சார்பிலும் எனது குடும்பத்தார் சார்பிலும் மற்றும் எனது கலை குடும்பத்தை சார்ந்த அனைத்து நல்லுறவுகள் சார்பிலும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
அறிவே கடவுள். ஆவணம் RKPM புலியான் கார்த்திக் ராஜா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு என்ற பாடலை பாடும்படி மிக தாழ்மையுடன் கேட்டு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளனர். அந்த பாடலை தயவு செய்து நீங்கள் பாடும்படி மிக தாழ்மையுடன். இதனால் நாங்கள் என்ன தெரிவிப்பது என்றிருந்தால் EPCO 340 செக்ஷன் உங்களுக்கு தெரியாத செக்ஷன் ஒன்றும் இல்லை. எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அறிவே கடவுள் நிறுவனர் RKPM அவர்களுக்கும் மற்றும் அருமை மைத்துனர் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாட்டு ஒன்று கேட்டிருக்காங்க, ரொம்ப ஒரு பெரிய பாட்டு. என்ன 2 பேரும் திட்டப்பட்டே வந்தீங்களா? சரி பாட நேரம் கிடைக்கல, அவசியம் பாட என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்ப கதையின் முறைப்படி அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லேவா, தனியா அவ இல்லாம கண்டன் வாடுறா. அந்த பொண்ணு கிட்ட ஒண்ணு சொல்லேவா, மாப்பிள்ளைக்கு விட்டு கொடுப்போம். மாப்பிள்ளை எதை ஒண்ணு கொடுக்க சத்தியம் சரி, உங்களால 2 பேரும் எப்படி முடியுதோ பாருங்க, முதல்ல பார்ப்போம். பாப்பமா கண்ணீர் எழுதி வச்சு
வாங்க முடியுமா தென்றலுக்கு தெரியுமா யார் ஜெயிச்சது? நீங்கதான். அது மாமா சொல்லும் போது இப்படியே போட்டியை பாடிட்டு இருந்தா விடிஞ்சு போயிடும். இருந்தாலும் நமது கிராம இளைஞரின் வேண்டுகோளுக்கு இணங்க சாமி உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியும்? ஒரு 150, 151, ஒரு 250, 251, ஒரு 350, ஒரு 351, ஒரு 1050, 1051 பாடுவான். 2050, 2051 பாடுவாங்க. 3000, 3051 போயிட்டே இருக்கோம். போங்க போங்க. சரி 5000, 5001, 5501. என்ன ஏழமா போட்டுட்டு இருக்கேன்? இல்ல பாடு பாடனா பாடிட்டு போயிட்டே இருக்கலாம். வந்து காரியத்துக்கு கேடு அப்படிங்கிற வகையிலே போட்டி பாடலை பாராட்டி எனது அருமை மகன் ராஜா அவர்கள் எனக்காக அருமை மகன் இல்ல மச்சின நீ மச்சினா சாரி பேரை மாத்திட்டா அருமை மைத்துனர் அவர்கள் ஊரால செஞ்சு வச்சுக்கிறேன். சரி இங்க அருமையாக பாடிக்கொண்டிருந்த அருமை பங்காளி அவர்கள் ரூபாய் எனது நாடகத்திற்கான காரைக்குடியில் இருந்து வருகிறது அருமை மைத்துனர் ராஜா அவர்களுக்கு எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அருமை மைத்துனர் 501. அவருக்கு காசாங்க பெருசு, அவர் மனசே ராசாங்க. என்ன அவர் நினைச்சாலும் 5001 கொடுப்பாரு. மச்சான் பாக்கெட்ல வச்சிருக்காரு தெரியலப்ப. இல்ல இன்னொன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. என்ன இன்னொன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. இதுல 251 பெட்ரோல் இல்லையே அப்படி சொல்லலையா? வந்தது நம்மோட புள்ள. சரி அப்படியே சொல்லிச்சு. இல்லங்க போய் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் கால நேரம் காரியத்தை என்ற வகையில் ரசிகர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க, இளைஞர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு பாடலாக ஒரு மூடன் ஒரு மூடன் கதை சொன்னான். என் கதை அதுதான், இது காதல் தெய்வீகம். அடப்போடா ஒரு சமாதிகள் காதலிலே தோல்வியுற்றவைதான் போல இருக்கிறது. பெண்ணை படைக்காதே பெண்ணை
அழைக்க விரும்புகிறேன், நீ வரவில்லை. மறக்க விரும்புகிறேன், அதுவும் முடியவில்லை. கல்லை உடைத்தாலும் கல்லை உடைத்தாலும் நீர் வரும். ஆனை வனங்களோ அழகான ஆழகாலமா பெண்ணிலாய் சொல்லடா. பெண்கள் உலகமே நரகமே மேலும் ஒரு பாடலாக ஊரடங்கும் சாமத்திலே எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அருமையினார் அவர்களுக்கு எனது சார்பிலும் எனது குடும்பத்தார் சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுதார் அருமை மகன் சுதார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆமா, ஊரடங்கும் சாமத்தில நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர்வேடி உனக்கு ஓ நினைப்போட படுத்திருந்தேன். காத்தடிச்சு சலசலக்கும் உலகெல்லாம் ஒஞ்சிரிப்பு பொறுத்து படுத்தாளே. பாவி மக ஓ நினப்பு, பாவி மக ஊரடங்கு சாமத்திலா ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன். ஊர்வேடி ஓரத்திலவோ நினைப்போட படுத்திருந்தேன். உலகெல்லாம் ஒஞ்சிரிப்பு படுத்தாளே. பாவி மக பாவி மக ஊரடங்கும் சாமத்தில
ஏற்கனவே காவலாளி வந்து அங்க நின்றுட்டு என்னையா இவ்வளவு நேரம் பாரு சொந்த ஊர்னா உன் ஜவயத்து பண்ணுவியா அப்படின்னு கேட்டுக்கிறார். இருந்தாலும் கதையின் முறைப்படி சுந்தரம் நிறைந்ததும் பொன்சிறந்த மங்கைகள் அமுதவழி சுந்தரவழி என்ற இரு மாதர்கள் பூலோகத்தில் அவதரித்து அமுதவழி என்பவர் தேவேந்திரனின் மகளாக பிறந்து தெய்வயான என்ற பெயர் உண்டு. அந்த கந்தனை மணந்து கொண்டார். சுந்தரவழி என்பவரும் வள்ளி கொடிகளுக்கு இடையே அவதரித்து நம்பியால் வளர்க்கப்பட்டு திணைப்புடைய காவல் கொண்டு நல்லது. நம் கழகத்துக்கு ஒரு நல்ல வழி கிடைத்து விட்டது. இருந்தாலும் யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை சந்தித்து விட்டு பிறகு நடக்க வேண்டிய காரியங்களை இன்னைக்கு வந்திருக்க காவலாளி பெரிய காவாலியா காவலாளியா இல்ல கிணத்து வாலியா இல்ல வெறுவாளியா இல்ல சாம்பார் வாலியா சாம்பார் வாலியா இல்ல வாலியா? வாலிக்கு என்ன தன்மை அப்படின்னா யார் எதிர் போர் போடுறாங்களோ அந்த போர் புரியும் போது அவருடைய பாதி பலம் அவருக்கு திரும்பி வந்துருமா. அந்த மாதிரி நம்மளோட நின்று போர் புரியக்கூடிய அளவுக்கு இவருக்கு இந்த திறமை இருக்கா இல்ல என்னன்னு காவலாளி வெளியில வரட்டும் பார்த்துக்குவோம். சவுடால பேசுறேன். சவுடாலு சக்தி முருகனா பெரிய கொக்கா சாரக்குடி சங்கத்துல அவர்தான் பெரிய பவுனாம்ல வரட்டும். இன்னைக்கு என்ன பண்றேன்னு மாத்திரம் பாரு. வரட்டும். நாராயண நமக்கு சாமி எல்லாத்தையும்